பிதாவே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் துதித்தால் கூட, நாங்கள் ஜெபித்தால் கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் ஜெபிக்கணும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் வழிநடத்தணும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் எல்லாம் செய்யணும். ஆகவே இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் எங்களுக்கு அறிய தருகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு விஷயம் உண்மையாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த அப்பத்தையும் ஆண்டவரே அந்த 2 மீன் துண்டுகளை 5000 பேருக்கு நீர் பகிர்ந்து கொடுத்தது போல பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் சொல்ல போகிற வார்த்தையை எனக்கும் ஆண்டவரை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை அவர்களை தொட, அவர்கள் வாழ்வை மாற்ற, பலன் கொள்ள வைக்க, ஆண்டவரே கண்டித்து உணர்த்தப்பட நீங்க உங்களுடைய ஆவியானவர் மூலமாய் கிரியை செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஓகே, நாங்கள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் சொன்னது போல ஜெபம் மிக மிக முக்கியம். Comme je l'ai déjà dit, la prière est très très importante. அடிக்கடி சொன்னது போல பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், எல்லாரும் ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாங்க. On voit que ce soit dans l'Ancien Testament ou le Nouveau Testament, que ce soit Jésus-Christ, tout le monde a donné de l'importance à la prière. ஓகே, அதே போல நான் சொல்லியிருந்தேன், ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது விசுவாசம் மிக மிக முக்கியமானது. Et nous avons vu également que quand on parle de la prière, la foi est très très importante. விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அவர்களை சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Car il faut qu'on croie qu'on ne peut pas être agréable à Dieu sans la foi. அதே போல இன்னொரு வசனம் இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணும் போது எதை விசுவாசிப்பீங்களோ அதுதான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Il y a aussi un autre verset, c'est quand vous priez, il faut que vous ayez la foi pour pouvoir recevoir ce que vous avez demandé. ஜெபத்தை இந்த சவுண்டை போட்டுங்க சிஸ்டர், இந்த சவுண்டை போட்டுங்க. ஏன்னா இந்த ஜெபத்தை நாங்கள் பல காரியம் இருக்கு ஜெபத்தில். Il y a beaucoup de choses sur la prière. ஆனால் இந்த விசுவாசம் மிக மிக நடுமையமாக சென்ட்ரலாக இருக்கு. Mais la foi, c'est le centre, c'est très important. ஓகே சொன்னேன். அதனால தான் நான் சொன்னேன், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வளரணும்னு சொன்னால் நான் சொன்னேன், வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். C'est pour ça que j'ai déjà dit que si vous voulez accroître votre foi, il faut lire la Bible, la méditer et l'analyser. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். Celui qui médite la parole jour et nuit. இரவும் பகலும் படிக்கணும்னு சொல்லல, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். C'est celui qui médite la parole jour et nuit, il est heureux. வேதத்தை படிக்கணும், il faut lire la Bible, ஸ்டடி பண்ணணும், il faut l'étudier, இரவு பகலா தியானம் பண்ணணும். il faut la méditer jour et nuit. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கா வந்துடும். Il faut que ce soit une part de notre vie. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். Je vous dis un exemple. நீங்க மாடு உங்களுக்கு தெரியும், மாடு Vous connaissez une vache. அது நல்லா சாப்பிடும். La vache, elle mange beaucoup. அது சாப்பிடுற அது மடமடன்னு புல்ல மேய்ஞ்சி கொண்டே போகும். Elle mange beaucoup, rapidement. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். Et au bout d'un certain temps, elle a terminé de manger. அதுக்கு பிறகு ஒரு மரத்தடியில போய் படுத்துருக்கும். Et après, elle va se coucher auprès d'un arbre. அது வாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும். Elle va continuer de bouger ses lèvres. மாட்டுக்கு 2 வயிறு இருக்கு. வயிறு. La vache, elle a 2 estomacs. ஒன்று முதல் சாப்பிடுறத சேமிச்சு வைக்கிறது. Une, elle permet de digérer ce qu'elle a mangé. பிறகு செமிக்க வச்சு அதனுடைய எல்லா பகுதிக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு வயிறு இருக்கு. Et il y a un autre estomac qui va emmener ce qu'elle a digéré partout dans son corps. நீங்க பார்த்தா மாடு சாப்பிட்ட நேரம் ஒரு 20 நிமிஷம் சொன்னீங்க, 10 நிமிஷம் சொன்னீங்க. Imaginons que la vache elle met 10-20 minutes pour manger. அது அசை போடுற நேரம் 1-2 மணி நேரம். Et pour digérer, il faut beaucoup de temps. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இல்ல மாடா மாறுன்னு சொல்ல வரேன். Qu'est-ce que je veux dire à travers l'histoire de la vache? என்ன சொல்ல வந்தேன்? Qu'est-ce que je voulais vous dire? அதாவது படிக்கிற நேரத்தை விட தியானிக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். C'est-à-dire que quand vous lisez la méditation de la Bible, elle doit être beaucoup plus importante que la lecture de la Bible. ஆனா ஒரு சில கேக்குறீங்க, நான் படிக்கிறதே இல்ல, அப்ப எப்படி தியானிக்கிறது? Certains vous me demandez, je lis même pas la Bible, alors comment est-ce que je peux méditer? செய்யல. On peut pas le faire. முதல் வாசிக்கணும். D'abord, il faut la lire. ஸ்டடி பண்ணணும். Il faut l'étudier. அதுக்கப்புறம் தான் நீ தியானிக்க முடியும். Et après, vous pouvez méditer. ஆக நான் சொல்றேன், தியானம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். C'est pour ça que je vous dis, la méditation est très très importante. இன்னைக்கு மறக்கப்பட்ட தெய்வம் பிதா பரிசுத்தாவின் சொல்றது போல மறக்கப்பட்ட ஒரு காரியம் சபையில தியான வாழ்வில். Comme on dit que le Saint-Esprit et le Père ont été oubliés, la lecture de la Bible et la méditation ont été oubliées dans les églises. மாடு
சாப்பிடாவிட்டால் அது எவ்வளவு சாப்பிட்டிருந்தாலும் அது இறைமிக்காவிட்டால் அதுக்கு சத்தா அது மாறவே மாறாது. Si la vache elle mange et qu'elle ne digère pas et qu'elle n'a pas de force à travers ce qu'elle a mangé, elle ne peut pas vivre. நான் இந்த காலங்கள் அதிகமாக அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். C'est pour ça que je prie beaucoup en ce moment. தியானம் பண்ண விட மாட்டான் பிசாசு. Parce que l'ennemi ne nous laissera pas méditer la parole. எதையா சிந்தியை போட்டு குழப்பிடுவான். Il va nous mettre pas mal de pensées pour nous perturber. ஏன்னா அவங்க நீ படிச்சாலும் பரவாயில்ல, நீ தியானம் பண்ணாட்டு அதுல எந்த பிரயோஜனம் இல்லையே. Si tu lis la Bible mais si tu ne la médites pas, ça n'a aucun sens. கவனமா இருக்கோமா? Alors il faut que nous fassions attention. இப்போ நான் இதை சொல்றேன், இந்த வார்த்தைகளை ஆவியான உங்களுக்கு சொல்லி உங்களோட வாழ்க்கையில அனுபவமா நீங்க மாற்றாவிட்டால் உங்களை மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட இந்த உலகத்தில் எவனுமே இல்லை சொல்லுங்க. Si vous lisez la Bible et que vous n'avez pas l'expérience dans votre vie, alors ça ne sert à rien. நான் சொன்னதானே சில புத்தகங்களை 10 தடவை வாசிக்கிறேன். Je vous ai déjà dit qu'il faut lire des livres plusieurs fois. சில புத்தகங்களோட அறிமுகம் அல்லது இன்ட்ரோடக்ஷனையே நான் 10 தடவை வாசிக்கிறேன். Je lis au moins 10 fois les livres. ஏன்னா அது எனக்கு சத்துணவா வரணும். Parce qu'il faut que ce soit une nourriture pour moi. அதை படிச்சுட்டு விட்டுட்டு போன வைங்க. Si je lis et qu'après je le laisse. ஆண்கள் சொல்ல நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். Des personnes peuvent me dire j'ai lu un livre. அது என் வாழ்க்கைக்கு அனுபவமா வராது. Mais j'ai pas expérimenté dans ma vie. நல்லா படிக்கணும். Il faut que je lis beaucoup. அது பிறகு தியானம் பண்ணணும். Après je dois la méditer. அது எங்கட வாழ்க்கையில ஒரு பங்கா வரும் மட்டும் தியானம் பண்ணணும். Jusqu'à ce que ça devienne une part de notre vie, je dois la méditer. ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சத்தியத்துக்குள்ளே போதிப்பார், சத்தியத்தை போதிப்பார், சத்தியத்துக்குள்ளே அவர் வழி நடத்துவார். Il est dit à propos du Saint-Esprit que le Saint-Esprit va nous permettre de comprendre la lecture de la Bible et il va nous diriger à travers des expériences. நீங்க தியானிக்காவிட்டால் எப்படி அவர் சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார்? Si tu médites pas, comment est-ce qu'il pourra t'emmener dans la vérité? எனக்கு கணக்கு படிக்காட்டி பரவாயில்ல, படிச்சதை நாம தியானம் பண்ணி அனுபவத்திற்கு நடத்தணும். Ce n'est pas grave si tu n'as pas lu beaucoup, mais ce que tu as lu, si tu as lu un petit peu, il faut que tu l'expérimentes dans ta vie. ஓகே, நான் போன சொன்னேன் கேள்வினால வரும். இது விசுவாசம். அது எந்த கேள்வினாலே வேதத்தை படிக்கிறதால வருகிற காரியத்தினால. La foi vient par la lecture de la Bible et par les questions. நான் 5 காரியம் சொன்னேன், திரும்ப சொல்றேன். J'ai dit 5 choses. முதலாவது, La première chose, அவருடைய குணாதிசயங்கள் நாம் அறியணும். il faut connaître les attributs de Dieu. அவருடைய சர்வ வல்லவரா இருக்கட்டும், சர்வ வியாபியா இருக்கட்டும், சர்வ ஞானியா இருக்கட்டும், Qu'il soit omniscient, omnipotent. சொல்லிக்கொண்டே போறாரு. தனி சப்ஜெக்ட். அதை அந்த 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 குணாதிசயங்கள் அறியணும், அல்லது அட்ரிபியூட்ஸ் அறியணும். நாங்கள் Il faut connaître les attributs de Dieu. ரெண்டாவது நான் சொன்னேன், வாக்கு தத்தங்களை நாங்கள் பாடமாக்கி வைக்கணும். Il faut apprendre et connaître les paroles de Dieu. மூணாவது, நல்லா படிச்சு சத்தியத்தை நாம கற்றுக்கொள்ளணும். Troisièmement, il faut énormément lire et connaître la vérité. அடுத்தது, நாலாவது, நாங்க கட்டளைகளை வாக்குத்தத்தத்தை எப்படி பாடமாக்கணுமோ அப்படி கட்டளைகளை பாடமாக்கி அதை மனதில் வச்சா தான் எங்க வாழ்க்கையில் அதை நடத்த முடியும். Et quatrièmement, comme on lit la Bible, on doit apprendre les lois de la Bible et les mettre dans notre cœur. அஞ்சாவது, நாம் அநேக நேரங்களிலே ஒவ்வொரு மோசையா இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சு எப்படி அவங்களை தேவன் நடத்தினாருங்கிற கற்று வைக்கணும். Et ensuite, cinquièmement, il faut connaître les histoires de la Bible et expérimenter dans notre vie ce que les anciens ont expérimenté dans leur vie. நாங்க சின்ன பிரச்சனை வந்து ஐயோடு குளறோம். Si on a un petit problème, on crie. விசுவாசத்தை இழந்து போறோம். On perd la foi. ஆனால் இந்த குணம் இப்ப யோசேப்பை படிச்சிருந்தா எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனா, எவ்வளவு பாடுகளுக்குள்ள போனா. Regardez l'histoire de Joseph. Dans quelles conditions est-ce qu'il a été emmené? தாவீது வாழ்க்கை படிச்சு பாருங்க. Regardez l'histoire de David. மோசேயை படிங்க. L'histoire de Moïse. தானியேலை படிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படிங்க. L'histoire de Jésus-Christ. பவுலை படிப்போம். L'histoire de Paul. அத படிச்சு அத எல்லாம் பார்த்து வச்சிருந்தா எங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனையாவே தெரியாது. விசுவாச குறைவைக்காக சொல்ல விசுவாச வர்த்திக்க பண்ணணும். Si vous connaissez toutes ces histoires, alors peu importe la situation dans laquelle vous serez, vous ne perdrez pas votre foi. இப்ப நான் இங்க சொல்றது என்னங்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொன்னதை நீங்க செய்யறீங்களா, படிக்கிறீங்களா, அதை ஒப்பு கொடுக்குறீங்களா தான் கேள்வி. La question c'est ce que je dis, est-ce que vous l'expérimentez dans votre vie, est-ce que vous la lisez, est-ce que vous la méditez? ஓகே. பிறகு நான் ரெண்டாவது சொன்னேன், இப்ப விசுவாசம் மிக முக்கியம். La foi est très importante. அது முதலாவது நான் பைபிள் பத்தி சொன்னேன், பைபிள் படிக்கிறது பத்தி. Premièrement, j'ai dit qu'il faut lire la Bible. ரெண்டாவது, இயேசு தான் போன சொன்னதுதான் இதை விரிச்சு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையை எந்த அளவுக்கு நாம உணர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விசுவாசம். Ta foi, elle sera de même que si tu crois en le pouvoir du sang de Jésus-Christ. நல்லா கவனிங்க.
ஆனால் இதை பிழையா வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். Mais il y a de fortes chances que tu le comprennes mal. இன்னைக்கு அநேகர் ரட்சிப்பை குறித்து பிழையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். Beaucoup de gens comprennent d'une mauvaise manière le salut. அதே போல இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு சிலர் தவறாக விளங்கிக் கொண்டு காம விகாரத்துக்கு ஏதுவாக இந்த கிருபையை திசை திருப்பிடுவீங்க. Quand je parle du pouvoir du sang de Jésus-Christ, certaines personnes le comprennent mal. ஆகவே தான் நான் போன முறை சொன்னேன். Donc je l'ai dit la dernière fois. இந்த பாவத்தை குறித்து நான் சொன்னது போல அன்றைக்கு இரவு சூரியன் தனிய முன்பு நீங்க அந்த பாவத்துக்குரிய சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒப்புரவாக்கி நீங்க முடிச்சிடணும். Bon, si tu pêches, avant que le soleil ne se couche, il faudra confesser tes péchés pour que le Seigneur puisse pardonner les péchés. ஒரு ஆளுக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி தேவனுடைய மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடும். Si tu pêches contre quelqu'un, contre une personne, tu dois présenter tes excuses et rétablir ta relation avec lui. அல்லது சிந்தையில நீங்க பாவம் செஞ்சா தேவனுடைய மட்டும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடும். Si tu as péché dans tes pensées, tu dois demander pardon à Dieu. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன அன்றைக்கு முடிச்சிருக்கும் உங்க அலுவலகம். Il faut que tu règles tous tes problèmes le jour même. இரவு சூரியன் தனிய முன்பு அன்றைய கணக்கு முடிச்சிடணும். Il faut que avant que le soleil ne se couche, tu dois régler tous tes soucis. அடுத்த நாள் கொண்டு போக கூடாது. Il faut pas l'emmener à un autre jour. மிகப்பெரிய ஆபத்து. C'est très dangereux. விசுவாசத்தை அது உறிஞ்சி போகும். Ça va nuire à votre foi. அல்லது நீ விசுவாசத்தோட ஜெபிப்பா ஆனா தேவன் அதை கேட்க மாட்டார். Peut-être que tu vas prier avec la foi, mais Dieu n'entendra pas ta prière. ரெண்டு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. Il faut comprendre deux choses. ஒன்று நான் சொன்னது போல உறவு. La première chose, c'est la relation. அடுத்தது ஐக்கியம். Après, c'est la communion. இந்த உறவு வந்து ஒரு நாள் மாறாது நீ முன்னே ரட்சிக்கப்பட்டிருந்தா. La communion ne change pas si tu as vraiment. இந்த ஐக்கியம் அப்பப்போ மாறிக்கொண்டே போகும். Mais la relation, elle peut changer. அது நீ அந்த ஐக்கியத்தை தான் நான் போன முறை சொல்லிக் கொண்டிருந்தேன். Et c'est sur la relation dont je parlais la dernière fois. அந்த ஐக்கியத்தை காத்துக்கோ. Il faut que tu gardes ta communion. என்ன செய்தாலும் எந்த சின்ன இந்த மனசாட்சியில ஆண்டவர் எதை பேசுறாரோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிடு. Si tu as péché, tu dois demander pardon à Dieu et rétablir ta communion avec Dieu. அது என்ன சொல்றேன், நீங்க யாரோட ஒரு நாள் ஒரு மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் போச்சு. Si tu n'as pas demandé pardon avec une personne, alors c'est trop tard. அல்லது தேவன் ஒரு காரியம் சொல்லி நீங்க அதை கீழ்ப்படியா விட்டால் போச்சு. Si Dieu te demande de faire quelque chose et que tu n'as pas obéi, alors c'est trop tard. யார மாதிரி விசுவாசம் உனக்குள்ள வராது. Tu n'auras pas de sagesse. பூனை மாதிரி ஒளிஞ்சு ஓட வேண்டியது. Il faudra courir comme un chat. ஓகே, நான் இப்ப சொல்றேன், இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வாழ தொடங்குனா நானும் சரி நீங்களும் சரி விசுவாசம் விஸ்வரூபம் எடுத்து வளரும். இதயமன போல விசுவாசம் உங்களுக்குள்ள வளரும். Si tu commences à vivre comme je te le dis, alors ta foi grandira et croîtra. இரத்தத்துடைய வல்லமை. C'est le pouvoir du sang. இந்த உலகத்துல இருக்க மட்டும் நாங்க பாவத்தோட போராடதான் போறோம். Jusqu'à ce que tu vas vivre sur cette terre, tu vas devoir affronter le péché. இப்ப நான் சொல்ல வர்ற காரியம், இப்ப நீங்க ஐக்கியத்துல சரியாகிட்டீங்க வைங்க. Ce que je veux dire, c'est que imaginez que vous n'avez pas une bonne communion avec Dieu. இந்த ஐக்கியத்துல நீங்க சரியாகினாலும் இந்த பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். Même si vous avez une bonne communion avec Dieu, il y a le Satan. எடுக்காதீங்க. வெளிப்பட்ட சுவிசேஷம் 12:10 படி அவன் இரவு பகலும் இரவு பகலும் நாங்கள் தியானம் பண்ற மாதிரி அவன் இரவு பகலும் எங்கள் மேலே குற்றச்சாட்டு கொண்டே இருக்கிறான். Comme dans Apocalypse 12:10, jour et nuit, le Satan est en train de nous accuser. பிசாசுனா உண்மைப்படி அர்த்தம் குற்றம் சாட்டுகிறோம். Que veut dire le mot diable? Ça veut dire c'est quelqu'un qui nous accuse. அவன் பரலோகத்துல குற்றம் சாட்டுறது மாத்திரமல்ல, Non seulement il nous accuse au paradis. பரலோகத்துல குற்றம் சாட்டினா பிரச்சனை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்துக் கொள்வார். S'il nous accuse au paradis, ce n'est pas grave, le Seigneur Jésus-Christ s'en chargera. அதை விட அவன் என்ன செய்றான், பூலோகத்துல எங்களை குற்றம் சாட்டுகிறான். Et ce qu'il fait d'autre, c'est que sur la terre, il nous accuse. அதுல நியாயம் இருக்குது. Il y a une raison pour cela. இப்ப நாங்க ஐக்கியத்துல எந்த குறைவெல்லாம் வாரோம் வைங்க. Imaginons que nous vivons sans aucun problème dans la communion avec Dieu. ஆனாலும் Mais அந்த நாங்க நினைக்கிற அளவுக்கு எங்களுடைய வாழ்வை எங்களால கட்டி எழுப்ப முடியாது. on n'arrive pas à faire grandir notre vie comme nous voulions. நாங்க இயேசுனால வர மட்டும் ஏதோ ஒரு குறைவுள்ள வரத்தான் இருக்க போறோம். Jusqu'à ce que Jésus-Christ arrive, certes il y aura des manques, des faiblesses dans notre vie. இல்லாட்டி நாங்க ஒரு பாவத்தை குறித்து நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம் வைங்க. Imaginons que nous avons demandé pardon à propos d'un péché. ஆனா இப்ப 4வது 5வது தடவை இது நடக்குது. Mais c'est la 5e, 6e fois qu'on refait le même péché. இப்படி நடந்தோம்னா நம்ம ஜெப
வாழ்வுக்குள்ள போகும்போது Et après cela, dès qu'on va dans la vie de prière, அவன் குற்றச்சாட்டு தொடங்கிடுவான். il commence à nous accuser. உங்க ஜெபத்தை கேட்பாரா? Est-ce que Dieu il va écouter ta prière? இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாரையும் பாருங்க, Regardez tout le monde. எங்கிட்ட கேட்டா Quand on leur demande, அவன் நல்லா ஜெபம் பண்ணக்கூடியவன், அவன் நல்லா இருக்கான்னு நான் நினைப்பேன். moi je pense que c'est quelqu'un qui prie énormément. Quand je vois une personne qui prie இதே இது énormément, அவன்கிட்ட போய் கேட்டா si je demande à une autre personne, பாஸ்டர் சொல்ல ஜெபிச்சா கேட்பாரு. il va dire que si le pasteur Anda, dit, நல்ல il va மனுஷன். écouter. Anda, நல்ல மனுஷன். Parce que c'est une bonne personne. இப்படியே ஒவ்வொரு ஆளுக்கு கேளுங்க, அவன் நல்லவங்கிறான், அவன் வந்து இவன் நல்லவங்கிறான், ஆனா ஒருத்தன் தான் நல்லவன் சொல்லுமா? Et tout le monde va dire à une autre personne, lui il est bien, lui cette personne est bien, et cette personne est bien. ஏன்னா நாங்க எப்பயா எங்களுடைய மிக உச்ச கட்டத்திலே பரிசுத்தமா இருக்கும் போதும் நாங்க குறைவுள்ளவங்க எங்களுக்கு தெரியும். Même si nous avons développé une bonne vie dans la sainteté, nous avons quand même des faiblesses. இப்ப பவுல் சொன்னானே, என்னிலே நான் எந்த ஒரு குறையும் காண்றதில்ல. Paul il dit qu'il ne voit aucune faiblesse dans son corps. ஆனாலும் நான் நீதிமான் சொல்ல மாட்டேன். நான் நீதிமான் சொல்ல Mais மாட்டேன். je ne dirais pas que je suis injuste. இப்படி ஒவ்வொரு நாங்க இயேசு நாமத்தில் வர மட்டும் Jusqu'à ce que le Seigneur arrive, சொல்லப்பட்ட தெரிஞ்ச காரியத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், même si nous vivons et que nous obéissons à ce que Dieu nous demande, பிசாசு ஏதோ ஒரு குறையை காண்பிப்பான். le Satan va quand même nous montrer des faiblesses. உதாரணத்துக்கு நீ லேட் ஆகிவிட்ட, Par exemple, tu t'es réveillé en retard, உங்க சிந்தையில ஒரு பிரச்சனை இருக்குது. tu as un problème dans tes pensées. யாருக்கு தான் சிந்தையில பிரச்சனை இல்லை? Qui n'a pas de problème dans ses pensées? அதாவது நாங்க இதை விலகிக் கொள்ளுங்க, நாங்க தேவன் எங்களுக்கு கண்டித்துணர்த்துற காரியத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம். Il faut que nous soyons vrais dans ce que Dieu nous exhorte de le faire. ஆனாலும் அப்பப்ப அவனை பற்றி ஒரு புற நினைவு வருது. Mais parfois nous avons des faiblesses, சிந்தனையில பல பிரச்சனைகள் வருது. des problèmes dans nos pensées. ஆகவே நாங்க தேவ சமூகத்துக்கு போய் நிற்கும் போதுதான் பிசாசு வெள்ளம் போல வந்து அந்த குற்றச்சாட்டை தொடங்கிடுவான். C'est quand nous allons à la présence de Dieu que le Satan vient nous accuser. இப்ப நான் இந்த பிரசங்கம் உண்மையாய் பரிசுத்தமா வாழ்ந்து ஜெபம் பண்ண முயற்சி பண்றவங்களோட பேசிக்கொண்டிருக்கேன். Je suis en train de parler à des personnes qui essayent de vivre une bonne vie pour Dieu et essayent de comprendre. ஒரு சிலருக்கு இது என்னன்னு விளங்காது. Pour certaines personnes, ils ne comprennent pas. ஏன்னா நீங்க இன்னும் என்ன சொல்றது, பரிசுத்தமா வாழ்ந்து தேவ சமூகத்துக்கு போக பழகல. Parce que vous n'avez pas encore appris à vivre une bonne vie et à aller à la présence de Dieu. அல்லது சீரியஸா இந்த ஜெபம் கேட்கப்படும்ங்கற தீவிரத்தோட நீங்க போகல. Parce que vous n'êtes pas allé avec une force avec une assurance pour prier. ஒரு உதாரணம் சொல்றேன். Par exemple, இப்ப உங்களுக்கு இப்ப நாங்க பாவத்துல பிரச்சனை இல்லாம நாம இருக்கிறோம், எங்க மனசாட்சி பிரச்சனை இல்லாம நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். je suis en train de vivre une bonne vie sans problème dans ma conscience. ஆனா நாங்க எப்பவும் தகுதியற்றவர்ங்கிற ஒரு நினைவுக்குள்ள தான் இருக்கிறோம். Mais nous avons toujours ces pensées que nous sommes quand même faibles. அது இயற்கை. C'est normal, c'est naturel. ஏன்னா நாங்க என்னதான் பரிசுத்தமாய் நாங்கள் தேவ சொல்ற காரியத்துக்கு வாழ்ந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்துக்கு நாங்க எவ்வளவு குறைவுள்ளவரா இருக்கிறோம். பவுலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. Peu importe la sainteté que nous avons dans notre vie, nous ne pourrons jamais atteindre celle dont parle la Bible. ஒரு உதாரணம் சொல்றேன். Par exemple, பவுல் சொல்றான், Paul dit, ஒரு சில இடத்துல certainement, என்ன நீங்க பின்பற்றுங்க. suivez-moi. ஓகே, D'accord? சரியா? ஓகே. அதே பவுல் சொல்றான், என்னிலே நன்மை வாசம் பண்ணுகிறது இல்ல, நான் நன்மை செய்ய நினைக்கும் போது தீமை உண்டு என்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Et ce même Paul dit que parfois quand j'ai envie de faire le bien, c'est le mal qui vient en moi. நிர்பந்தமான மனுஷன் நான். Je suis quelqu'un qui est faible. அப்ப நான் என்ன ஒரு பக்கம் அவன் சொல்றான், என்ன பார்த்து நீங்க பின்பற்ற முடியும். D'un côté, Paul dit suivez-moi. ஒரு பக்கம் பார்க்கறான் தேவனுடைய பரிசுத்தத்தை. Et d'un autre côté, il voit la sainteté de Dieu. அப்ப அவனுக்கு அதை ஒப்பிடும் பொழுது அவன் சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த அளவுக்கு என்னால இப்ப வாழ முடியாது. Quand il voit la sainteté de Dieu, il dit je suis un homme faible, je ne peux pas atteindre cela. இப்படிப்பட்ட நிலைமையில நீ இல்ல, இப்ப நான் சொல்றது உனக்கு என்னன்னு விளங்க போறது இல்ல. Si tu n'es pas dans cette situation, ce que je vais te dire maintenant, tu ne comprendras pas. ஆனா பவுல் தீவிரமா ஜெபத்துல மிக முக்கியமான நம்பிக்கை வைத்த மனிதன். Mais Paul, c'est quelqu'un de fort. ஆனா அவன் ஒரு பக்கம் சொல்றான், என்னை பின்பற்றுங்க. D'un côté, il dit suivez-moi. ஒரு பக்கம் சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன். Il dit je suis un homme faible. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த அளவுக்கு போக முடியல. Parce que je ne peux pas atteindre ce que Dieu espère de moi. ஆனா மனசாட்சிக்கு சுத்தமில்லாம குற்றப்படுத்தாம வாழ்ந்தான். Mais je n'ai pas la culpabilité dans ma conscience. இதுதான் இந்த இடத்துல தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துடைய மகிமை விளங்குது. Et
c'est à cet endroit-là qu'il faut comprendre la gloire du sang de Jésus-Christ. நான் 27 வருஷத்துக்கு மேல ரட்சிக்கப்பட்டு Ça fait 27 ans que j'ai obtenu le salut. அநேக நேரங்களில் குற்றங்களோட தான் வாழ்ந்திருக்கிறேன். Énormément de temps j'ai vécu avec la இப்போ ஒரு culpabilité. 2 வருஷம் தான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வரேன். Et il y a à peine 2 ans que j'essaie de sortir petit à petit. அது எப்படி எனக்கு வந்ததுன்னா Comment est-ce que c'est இந்த venu? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய வல்லமை உணர்ந்தபடினா. Parce que j'ai compris le pouvoir du sang de Jésus-Christ. இப்போ இன்னொன்று சொல்றேன். Je vais dire une autre chose. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து உனக்கு அறிவில்லாவிட்டால் Si tu n'as pas la connaissance sur la sainteté de Dieu, உனக்கு இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தை அறிந்து சரி அறியாட்டி இல்லை ஒண்ணுதான். c'est comme si tu n'avais pas compris le pouvoir du sang de Jésus-Christ. இப்போ நாங்க அநேக நேரம் தேவ சமூகத்துக்கு போகும்போது எங்களுக்கு குற்றவுணர்வு வாரத்துக்கு காரணம் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோம். Si nous allons à la prière et que nous avons cette culpabilité, c'est que nous regardons la sainteté de Dieu. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Parce qu'il est dit dans la Bible, soyez saints comme je suis saint. பல இடத்துல கண்ணி செய்யக்கூட பெண்களை பார்க்காது சொல்லப்பட்டிருக்கிறது. À beaucoup d'endroits, il est dit de pas mal regarder une femme. நாம சில இடத்துல தவறி போயிடுறோம். Parfois, nous tombons. ஒரு தடவை இல்ல பல தடவை தவறி போயிடுறோம். Pas une fois, mais plusieurs fois. ஆனா நாங்க மன்னிப்பு கேட்டுறோம். Alors, nous demandons pardon. ஆனால் பல தடவை பலவிட்டனால Mais comme nous avons fait le même தேவ plusieurs சமூகத்துல fois, நிக்கும் போது lorsque nous allons à la présence de Dieu, இயற்கையா நாங்க கூனி குறுகி போயிடுறோம். naturellement, nous sommes tombés. எந்த ஜெபத்தை எப்படி கேட்பார்? Comment est-ce que Dieu peut என்ன accepter நினைவு ma பாரு. prière? என்ன Regarde நினைவு mes பாரு. pensées. ஒருத்தேதா சொன்னோன்னு வர்ற உள்ளுக்குள்ள ஒரு கசப்பான எண்ணம் வருது பாருங்க. Quand quelqu'un me dit quelque chose, j'ai des pensées amères. இப்படி பல காரியங்கள் நடக்கும். எந்த வாழ்க்கையில இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும் இது நடக்கத்தான் போகுது. Ce sont des choses qui vont arriver, que ce soit dans ma vie ou dans ta vie. ஆனா நாங்க உண்மையுள்ளவராக இருந்து அதை மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. Mais il faut que nous demandons pardon à Dieu pour cela. ஆனா தேவ சமூகத்துக்கு போகும்போது அந்த அந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் அவன் வெள்ளம் போல வந்து எங்களை மடக்கிடலாம். Et quand nous allons à la présence de Dieu, nous avons toutes les accusations qui arrivent sur nous comme une vague. எங்களுக்கு தேவ சமூகத்துல முகத்தை எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. On a du mal à montrer notre visage sur la présence de Dieu. ஆகவே நாம பரிசுத்தமா இருக்கிறோம். Donc nous sommes saints. ஆனா ஜெபிக்க போகும்போது எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து சேர்றபடினால குற்றச்சாட்டுகள் Même quand nous allons prier, nous avons toutes les accusations qui viennent sur nous. எங்களுடைய ஜெபத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது. Donc nous n'avons pas confiance en notre prière. ஜெபம் பண்ணுவோம். Nous prions. ஆனா எங்களுக்கே நம்பிக்கை இல்லை இந்த ஜெபம் கேட்கப்படுமா? Mais nous n'avons pas confiance, nous n'avons pas la foi que cette prière sera entendue. ஏன்னா நாங்க அதிகமா எங்களை பார்க்கிறோம். Pourquoi? Parce que nous nous regardons beaucoup. நீங்க பொதுவா எல்லாரும் இல்ல ஒரு சிலர் கேட்டா பாஸ்டர் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த ஜெபிச்சா கேட்பாரு உடனே நினைப்பீங்க. Certaines personnes croient que si c'est le pasteur qui prie, sa prière elle sera entendue. எனக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை. Il n'y a que moi qui peux comprendre mes problèmes. ஒருவரும் தெரியாது. Personne d'autre ne peut comprendre. நான் போய் நிற்கும் போது எனக்கு வெள்ளம் போல வந்து நிற்பான் பிசாசு எல்லாரும். Moi quand je vais prier, je sais que le Satan il arrive comme எனக்கு une vague. தெரியும் இந்த காலையில இருந்து இப்ப மட்டும் நான் எந்த இடங்கள்ல பிறவிட்டு இருக்கிறேன். Moi je sais que depuis ce matin jusqu'à ici, à quel endroit j'ai péché. திரும்ப சொல்றேன். Je le répète. பவுல போல நான் சொல்ல முடியும். Je peux dire comme Paul. பவுல் பெரிய அளவுல சொல்ல முடியும். Paul il peut le dire d'une grande நான் manière. சின்ன அளவுல சொல்ல முடியும். Je peux le dire d'une petite façon. என்னை பார்த்து சில காரியங்களை நீ பின்பற்ற முடியும். Tu peux me regarder et me suivre. அதே போல De la même manière. ஒரு பக்கம் திருப்பி நான் சொல்லுவேன். D'un côté je me retourne. நிர்பந்தமான மனுஷன் நான். Je suis un homme என்ன faible. என்ன சரியில்லை ஆண்டவரே. Seigneur. இந்த attitude சரியில்லை ஆண்டவரே. இந்த நோக்கங்கள் சரியில்லை ஆண்டவரே. Seigneur, mes attitudes. ஆண்டவரே எனக்கு சும்மா ஏதாவது சொன்னோன்னா ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி வந்துடுது ஆண்டவரே. Ma volonté est fausse. அப்ப எனக்கு தான் என்ன தெரியும். Moi je me connais. நீங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பீங்க. நீங்க ஆவியானவரோட நல்லா பழகணும். Je sais que vous êtes tous comme ça. அப்ப அதனால தான் நமக்கு ஜெபத்துக்கு போகும்போது என்னதான் யார்தான் என்ன சொன்னாலும் எங்களுக்கு நம்பிக்கை வருதில்லை. விசுவாச ஜெபத்தை கேட்பாருன்னு ஒரு நம்பிக்கை வருதில்லை. C'est pour ça que peu importe les gens qui nous disent, nous n'avons toujours pas confiance, nous n'avons toujours pas foi en la prière. நீங்க எதிர்பார்த்து அந்த ஜெபம் வரும்ங்கற அந்த நிச்சயத்தோட ஜெபிக்காத எவனுக்கும் இந்த பிரச்சனை வராது. Mais si tu espères que ta prière elle sera entendue, alors elle sera entendue. எல்லாரோட சேர்ந்து ஆமென் சொல்றவங்க வராது. Si on te demande de dire amen avec tout le monde, ça viendra pas. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப எங்க இளைஞர்கள் எடுத்துக்கொள்வோம். Par exemple, prenons les jeunes. அவங்க ஜெபம் பண்ண போறோம். Nous allons prier. ரெண்டு பிரச்சனை வரும். Il y a deux problèmes. ஒன்று இளைஞரை பார்த்தா எங்களால இவங்களுக்கு நடத்துற சரியான கஷ்டம் அப்படிங்கிற உணர்வு அது இயக்க. Nous avons beaucoup de difficultés à regarder les jeunes. ரெண்டாவது பிரச்சனை என்ன? Deuxième problème. தேவனின் ஜெபம் இப்ப அது ஒரு பிரச்சனை. இப்ப ரெண்டாவது தேவன் எல்லாம் செய்ய முடியும். Qu'est-ce que Dieu peut faire pour moi? அதான் நான் விசுவாசத்தோட ஜெபிச்சா தான் தேவன் எல்லாம் செய்ய முடியும்.
Dieu ne pourra exaucer ce que j'ai demandé que si je prie avec foi. ஆனா எனக்கு என்ன இதுனா நான் ஜெபிச்சு இளைஞர் மத்தியில் அப்படி அவர் சொல்லி செய்யற அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருக்குதா நான் நல்லவனான்னு ஒரு உணர்வு வருது. Mais j'ai une sensation qui vient en moi qui me dit que comment est-ce que moi je peux prier, je n'ai pas la foi. நான் போய் சொல்லல உண்மையா சொல்றேன். Je le dis en vrai, je ne mens pas. ஆனா இந்த நாட்கள் அப்படி இல்ல. Mais en ce temps ce n'est pas pareil. ஆகவே ஒரே நேரத்துல பெரிய ஒரு ஷிஃப்ட்க்குள்ள போயிட்டே நான் சொல்ல வரல, பெரிய உயரத்துக்கு போயிட்டே சொல்ல வரல. Je ne dis pas que tout d'un coup j'ai monté dans la sainteté de Dieu. நான் இன்னைக்கு அதை காட்டுறேன். ரத்தத்தினுடைய வல்லமை நான் உணர இயற்கையா இந்த ஜெபத்தை தவிர வேற யாருடைய ஜெபத்தை அந்த கேட்பாங்கிற உணர்வு எனக்கு வரும். Plus je commence à comprendre le pouvoir du sang de Jésus-Christ, plus je me dis que le Seigneur peut entendre mes prières. நான் சொன்னது இப்ப செஞ்சியா இல்ல செஞ்சியான்னு கேட்கல, நான் சொன்னது என்னன்னு விளங்குதா? Est-ce que vous comprenez ce que je dis? ஓகே, நம்ம ஒண்ணு செய்யாம இருக்கலாம், நம்ம விளங்கிக் கொள்ளணும். Peut-être qu'on ne le fait pas, mais il faut le comprendre. முதல் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிறகு அதற்குள்ள ஆண்டவர் நடத்துவாரு. Premièrement, il faut l'étudier. Ensuite, le Seigneur nous expérimentera. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. Ne néglige pas ce que tu as commencé. அப்படி செய்யாதீங்க. Ne le fais pas. ஆண்டவர் கொஞ்சமா தான் நடத்துவாரு. Dieu nous amènera petit à petit. இங்க கொஞ்சம் நடத்துவாரு. Il va nous emmener. பிறகு மறந்த மாதிரி விட்டுருவாரு. Ensuite, il va பிறகு தொடங்குவாரு. பிறகு மறந்த மாதிரி விட்டுருவாரு. பிறகு தொடங்குவாரு. நீ முடிவு வரை இந்த உண்மையா இருந்தால் ஆண்டவர் நடத்துவாரு. Jusqu'à ce que tu sois vraiment Dieu t'emmènera. கடைசி மட்டும் விடாத. Le Seigneur ne te lâchera pas et lâche pas jusqu'à la fin. நான் சொல்றேன், கடைசி மட்டும் விடாத. Ne l'abandonne pas jusqu'à இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ முன்னேறு. Même avec peu de force. கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் உன்மேல் இறங்கும். La puissance du Saint-Esprit. உன்னை நடத்துவாரு. Dieu t'emmènera. லீரா பஷரபா குரமானா பஷரபா விட்டு விடாத. விட்டு விடாத. எத்தனை தோல்வி விட்டு விடாத. Combien de fois tu es tombé? மில்லியன் கணக்கான தோல்வியா, மில்லியன் கணக்கான டைம் தோல்வியா? Peu importe dans quel problème t'es tombé. இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாத நீ ஒரு முடிவு எடுத்துட்டியா? Si tu as pris une décision comme quoi le Seigneur இன்றைக்கு திருப்பி முன்னேறு. Alors recommence, remonte. இருக்கிற கொஞ்சம் பலத்தோட முன்னேறு. Essaie de remonter avec le peu de force que tu as. ஓகே, இப்ப நாங்க இயேசுநாதர் ஊடாக இப்ப எங்களுக்கு சில வேளை மூளையில் இருக்கும். Peut-être que nous l'avons dans notre intelligence. இயேசுநாதர் மூலமா ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாங்க. Que le Seigneur écoutera notre prière à travers Jésus-Christ. ஆனா அனுபவத்துல போகும்போது நம்ம எங்களை பார்க்கிறோம். Mais quand on va dans l'expérience, on nous regarde. இப்ப நான் உங்களை யாரை பார்த்தாலும் உங்களோட ஜெபம் கேட்கும்னு சொல்ல முடியும். Je peux dire, peu importe qui je regarde, que vos prières sont écoutées. Pourquoi? இல்ல உங்களை குறித்து எனக்கு அறிவு இல்ல, ஆனா என்னை நான் பார்க்கும்போது parce que je n'ai pas la connaissance sur vous. என்ன விஷயம் எல்லா அறிவும் எனக்கு தெரியும். Je sais comment je suis. அப்ப என்ன செய்யுது, எனக்கு அது அறிவு மட்டும் தெரியுது மட்டும் இல்ல, பிசாசு வெள்ளம் போல அந்த குற்றச்சாட்டை கொண்டு வரான். Alors à ce moment-là, le Satan vient pour nous accuser. அப்ப எங்களுக்குள்ள என்ன வருது, எங்களுடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? Alors qu'est-ce qui vient en nous? On nous demande est-ce que le Seigneur va écouter notre prière? நான் சொல்றேன், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகாவிட்டால் நீ இன்னும் ஜெபிக்க தொடங்கலன்னு நினைச்சுக்கோ. Si tu n'as pas cette expérience dans ta vie, c'est que tu n'as pas vraiment commencé à prier. தேவன் இதுக்குள்ள கொண்டு போய் வெளியில கொண்டு வராத எவனும் இன்னும் சரியா ஜெபம் பண்ண தொடங்கல. Si tu n'as pas expérimenté ça, c'est que tu n'as pas réellement commencé à prier. பிசாசு வந்து வார சுத்தி கொண்டு சும்மா பின்னாடி நிக்கிறவன் இல்ல. Le Satan c'est pas quelqu'un qui va se நீ tenir. உண்மையா ஜெபிக்க தொடங்கும்போது Si tu commences à vraiment வெள்ளம் போல அவன் வந்து உன்னை குற்றச்சாட்டுவான். alors il viendra comme une vague pour t'accuser. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒன்னு பிசாசு ரட்சிக்க விட மாட்டான். Je l'ai déjà dit, le Satan ne te laissera pas obtenir le salut. இதுதான் சபையில் அநேகமா நடந்திருக்கு. C'est ce qui se passe dans les églises. இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட எவனும் பயன்பட விட மாட்டான். Deuxièmement, il ne laissera aucune personne sauvée agir. பிசா அப்ப இதெல்லாம் உடைச்சு கொண்டு தான் நம்ம போறது வழியாக. Il faut vraiment franchir tout cela. அதுக்கு நேரம் எடுக்கும். Ça prend du temps. நேரம் செலவழிக்கணும். Il faut donner du temps. அனுபவத்துக்குள்ள போய் கஷ்டப்படணும். Aller dans les expériences et se consacrer à Dieu. நான் குற்றவுணர்வுல செத்து ஆயிரம் இந்த கோடி தடவை செத்து எழுதிட்டேன். Combien de fois je suis mort dans la culpabilité? ஆண்டவர் ஒன்றுக்குள்ள கொண்டு போக முதல் அதோட பிரச்சனை எல்லாம் காட்டி அனுபவத்துக்குள்ளால உன்னை கொண்டு போய்தான் உடைச்சுத்தான் முடிச்சுத்தான் உருவாக்கித்தான் அந்த ஜெபத்துடைய வல்லமையை காண்பித்தார். Dieu montrera la puissance de ta prière que à travers des événements, des difficultés, des problèmes que tu vas rencontrer. இது ஜெபத்துக்கு மாத்திரம் இல்ல, இந்த வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்விலே எந்த ஒரு கட்டத்துல நீ ஆவிக்குரிய முன்னேற்றம் வரணுமோ ஒரு உடைவுக்குள்ள போய்தான் முன்னேற்றம். Pour avoir une croissance dans ta vie spirituelle, tu vas devoir passer par tout ce chemin et ces épreuves.
ஆகவே இப்ப நான் சொன்னேன் முதலாவது நான் திரும்பி சொல்லிட்டேன் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு. Premièrement, tu dois obtenir le salut. இரண்டாவது அன்றாட வாழ்க்கையில நீ உன்னுடைய சின்ன சின்ன பாவத்தையும் ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணி ஐக்கியத்துல சரியா இருக்கணும். Deuxièmement, tu dois confesser tes péchés et avoir une bonne communion avec Dieu. இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் இப்ப மூணாவது பிரச்சனை வரப்போகுது. Et c'est pour une personne qui est dans ces deux situations qui va avoir un troisième problème. முதல் அந்த ரெண்டை நீங்க சரியா செஞ்சிருக்கணும். Il faut faire ces deux choses correctement. மூன்றாவது ஜெபிச்சு மற்றவனுக்கு நன்மையை கொண்டு வரணும். இந்த தேவ ராஜ்யத்துக்கு பலத்தை கொண்டு வரணும்னு நீ ஜெபம் பண்ண தொடங்கும் பொழுது Et quand tu commences troisièmement à prier pour que les autres commencent à avoir une révélation dans leur vie, à avoir un réveil. நீ தனிப்பட்ட வாழ்விலே நன்மைக்கு ஜெபிக்கும் போது கூட இந்த எதிர்ப்பு பிசாசு கொடுக்காது. Même quand tu pries pour ta vie personnelle, le Satan ne t'opposera pas. உன்னுடைய சுகத்துக்காக நீ ஜெபிக்கிற. Tu pries pour ta santé. அல்ல இன்னொருத்தர் சுகத்துக்காக நீ ஜெபிக்கிற. Pour la santé d'une autre personne. பிசாசுடைய மிகப்பெரிய வல்லமை எதிர்ப்பு நீ பார்க்க மாட்ட. Tu peux pas voir le pouvoir du Satan. இப்ப நான் சொல்றேன் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு காரியத்தை நீ செய்ய தொடங்கு. Parce que tu vas commencer à faire quelque chose pour le royaume de Dieu. உதாரணத்துக்கு நான் ஜெபிச்சிட்டு வரேன் இந்த பிரசங்கம் ஜனங்களுக்குள்ள போகணும் கிரியை செய்யணும். Par exemple, je prie ce matin pour que les gens comprennent ma prêche et qu'ils agissent dans leur cœur. நிச்சயமா ஒரு எதிர்ப்பு. Certes, il y aura un réveil. அல்லது நீங்க ஒரு யுத்தத்துக்காக ஜெபிக்கிறீங்க. யுத்த மத்தியில ஒரு எழுப்புதல் வரணும். Vous priez pour les jeunes pour qu'il y ait un réveil auprès de ces jeunes. நீங்க சீரியஸா இருக்கீங்க. Vous êtes sérieux. நீங்க முதல் ரெண்டு காரியத்தை செய்யறீங்க. Vous faites les deux premières choses que j'ai dites. ஜெபத்துல வைராக்கியமா நிக்கிறீங்க. Vous êtes là pour prier. இப்பதான் அந்த எதிர்ப்பை நீங்க பாப்பீங்க. Et c'est là que vous pouvez voir cet obstacle. பவுல் சொன்னதானே உதாரணத்தா நான் நன்மை செய்யணும்னு விரும்பும் பொழுதுதான் தீமை உண்டு பிரமாணத்தை காண்கிறேன்னு சொன்னது போல. Comme Paul a dit, quand j'essaie de faire le bien, alors c'est le mal qui vient en moi. நான் உண்மையாய் தேவ ராஜ்யத்துக்கு ஜெபம் பண்ண தொடங்கும் பொழுதுதான் ஒரு பயங்கர எதிர்ப்பை நான் எதிர்கொண்டு வருகிறேன். C'est quand je commence à prier pour la construction du royaume de Dieu, alors il y aura des problèmes. சில வேளையில ஜெபத்தையே விட்டுருவோங்கிற மாதிரி இருக்கும். Certaines fois, nous avons l'impression qu'on doit abandonner la prière. அந்த அளவுக்கு ஒரு குற்றம் உள்ள எதிர்ப்பு வரும். Parce que nous avons une culpabilité à ce point. ஆனா விட்டு விடக்கூடாது. Mais il ne faut pas abandonner. பாடுகளோட தான் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போவோம்னு சொன்னது போல. Comme il est dit qu'on va devoir traverser des épreuves pour aller au royaume de Dieu. இந்த சத்தியங்களையும் பாடுகள் கூட தான் கற்றுக்கொள்ளணும். Et cette vérité aussi, tu dois l'apprendre à travers des problèmes. நான் சொல்லியிருக்கேன் திருத்துவ தேவனை குறித்து இன்னைக்கு நான் நல்ல பெரிய அறிவிலாக்கி நல்ல ஒரு அறிவு வச்சிருக்கேன். ஆனா இதுக்காக நான் இந்த மென்டல்ல பட்ட பாடு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். Aujourd'hui, j'ai une très bonne connaissance de la Trinité. Il n'y a que Dieu qui peut comprendre comment j'ai dû traverser des épreuves pour comprendre. இன்றைக்கு குற்ற உணர்வை குறித்து அடிச்சு பேசக்கூடிய கொஞ்சமாவது அடிச்சு பேசக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு ஆனா எத்தனையோ வருடம் அந்த குற்ற உணர்வுல விளையாட சேட்ல போட்டு ஆண்டவர் தான் அப்படியே அமைச்சு எடுத்தாரு. Combien de temps il m'a fallu pour comprendre cette culpabilité et m'en sortir et pour pouvoir vous en parler. ஏன்னா நான் அதை கற்றுக்கொள்ளணும். Parce qu'il faut que d'abord நான் அனுபவத்துல தான் பேசணும். Il faut que je parle avec l'expérience que j'ai vécue dans ma vie. அனுபவத்துல பேசாத ஏதோ பிரச்சனை ஒரு சத்து உதவாது. Si je ne parle pas avec les expériences que j'ai eues dans ma vie, alors ça ne sert à rien. ஆனா முதலாவது மூளைக்கு தான் வரும். Premièrement, ça vient dans notre intelligence. அதே கஷ்டம் தான். C'est la même difficulté. ரெண்டு அனுபவத்துக்குள்ள போகும்போது நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள தான் நடத்துவாங்க. Quand on va dans l'expérience, alors on est faible et on est détruit. நீ அதுக்குள்ள போய் வந்தா தான் நீ பேச முடியும். Il faut que tu ailles dans ces expériences pour parler. அதுதான் மத்தவங்க மத்தியில கிரியை செய்யும். Et c'est que ça qui pourra agir dans la vie des autres. இப்போ எனக்கு இது முழுக்க வழங்கப்படுத்த தெரியாட்டியும் Même si je n'arrive pas à vous expliquer, நான் குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். முழுக்க அல்ல பிள்ளைங்க je sais que je n'ai pas la culpabilité, pas entièrement. சரி 30, 40, 50% நான் குற்ற உணர்வு இல்லாம தான் வாழ்றேன். Je n'ai plus la culpabilité de 30 à 40%. ஓகே. இப்போ குற்ற உணர்வு இல்லாததுக்கு போகணும்னு சொன்னா ரத்தத்தோட வல்லமை தெரியணும். Il faut connaître le pouvoir du sang de Jésus-Christ pour aller dans la culpabilité. முதலாவது எனக்கு கவனிங்க அது போமுக்கு. Premièrement, il faut comprendre. நீங்க தேவனுடைய பரிசுத்தத்தை சரியா அறியாவிட்டால் Si vous ne connaissez pas la sainteté de Dieu, அதே போல கிருபையினுடைய உயர்வையும் நீங்க அறியாவிட்டால் si vous ne comprenez pas la grandeur de la grâce, நல்லா கவனிங்க. écoutez bien. ரெண்டு காரியம் சொன்னேன். J'ai dit deux choses. ஒன்று தேவனுடைய பரிசுத்தத்துடைய மகிமையை நீங்க ஏசாயாவை போல உணராவிட்டால் Si vous ne connaissez pas la grandeur de la sainteté de Dieu, உங்களுக்கு கிருபை சொல்லி பிரயோஜனம் இல்லை. alors ça ne sert à rien de vous parler de la grâce. அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் கேட்கப்பட போறதும் இல்லை. Parce que sa prière ne sera pas entendue. அப்ப இப்ப நான் சொல்ல வர போறேன்
துணிஞ்சு நீ தேவ சமூகத்துக்கு போகலாம். Ce que je veux vous dire, c'est que tu peux aller avec assurance à la présence de Dieu. இந்த உலகத்துல ஒரு தகப்பன் பிள்ளை அணைக்கிறது போல அவர் அணைப்பாருங்கிற உணர்வோட கிட்ட நீ போகலாம். Comme un père qui aime son enfant, tu peux aller auprès de Dieu. எந்த குற்ற உணர்வு இல்லாம போகலாம். Sans aucune culpabilité. சொந்த இப்படி சொல்லவே இயேசுநாதர் அணைக்கிறது போல தேவன் உன்னை அணைப்பார் சொல்றேன். Le Seigneur t'accueille, Dieu aussi t'accueille. ஆனால் சொன்னேன் இது சொல்லும் பொழுது தவறா நீங்க விலகிக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. Mais quand je vous parle de cela, il est fort possible que vous ne le compreniez mal. இப்ப நல்லா கவனிங்க. Écoutez bien. நீங்க ரட்சிக்கப்படாட்டி நீங்க மெய்யான பாவத்தை உணர்ந்திருக்க மாட்டீங்க. Si vous n'avez pas été sauvé, vous n'avez pas réellement compris le péché. நல்லா கவனின்னு சொல்றேன். நான் ஏன் இந்த ரட்சிப்பை குறித்து இவ்வளவு ஆழமா அகலமா 2-3 வருஷம் பேசினேன். Pourquoi est-ce que j'ai parlé du salut autant pendant ces 3 ans? அந்த ரட்சிப்பை நீ சரியா புரிஞ்சு கொள்ளாட்டி நான் சொல்றது இல்லை யார் சொல்றது உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. Parce que si tu n'as pas bien compris le salut, peu importe ce qu'on va dire après, tu ne comprendras pas. நீ தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து உன்னுடைய பாவத்தை உணர்ந்து நீ ரட்சிக்கப்படாவிட்டால் Si tu ne connais pas la connaissance sur la sainteté de Dieu et que tu ne connais pas les péchés, நான் சொல்றது ஒரு பிரயோஜனம் வரப்போறதில்லை. ce que je vais te dire n'a aucun sens. இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த பிரசனத்துல ஒரு கொஞ்சம் பேர் தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. அநேகர் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. Beaucoup de gens comprendront cette parole, mais beaucoup ne comprendront pas. புத்தூர் யார் இங்கிலீஷ்ல வாசிக்கிறாங்க? Est-ce que quelqu'un peut lire l'anglais? ரொட்டி பாருங்க இதை நீங்க எல்லாம் இதை அதாவது அனுபவத்தை நீங்க வாசிச்சா பாவம்னா தூக்கி வீசுற ஒண்ணுமே இல்லைங்கிறது. ஆனால் il faut que tu lises ce livre pour pouvoir expérimenter ta vie. முதல்ல இதை மட்டும் வாசி. நான் இந்த ஒரே இது முழு புத்தகம் அதாவது இது டசின் திங்ஸ் காட் டிட் வித் யுவர் சின் 12 காரியம் கர்த்தருடைய பாவத்தை என்ன செய்யணும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இயேசுநாதர் போல போய் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். பயபக்தியோட நான் போய் நிற்க முடியும். அதாவது குற்ற உணர்வுங்கிற கதைக்கு அங்கே இடம் இல்லை பாருங்க. ஆனால் முதல் இந்த இதை மட்டும் வாசி. இதை பாருங்க ஒரு வரியா வாசி நான் காசு சொல்றேன். God is morally serious. தேவன் பரிசுத்தத்தை குறித்து மோரலினா பரிசுத்தம் சொல்றது அல்ல சீரியஸா இருக்கிறார். Dieu est vraiment sérieux sur la sainteté. திரும்ப கவனிங்க. இந்த முதல் ஒரு வரி தான் இது புத்தகமே சூப்பர் ஒரு வரி. அப்ப நல்லா கவனிங்க. இதுல கவனிங்க. Écoutez bien. இந்த தேவன் பரிசுத்தத்துல மிகவும் வைராக்கியமா மிகவும் மிக 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 சீரியஸா இருக்கார். ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்? Le Seigneur est vraiment très sérieux sur la sainteté. இப்ப நான் சொல்ற இந்த காரியத்தை நீ சரிவர புரிஞ்சு கொண்டால் துணிஞ்சு போகலாம். Si tu comprends ce que je vais te dire maintenant, tu peux aller avec assurance. ஆனா நீங்க சில அறிவில்லாம போய் அடிவாங்கி சாக போறீங்க. Mais il y en a qui ne connaissent pas et qui vont avoir des faiblesses. அதுக்கு தான் கவனமா இருங்க. C'est pour ça qu'il faut faire attention. God is morally serious. கடவுள் பரிசுத்தத்துல வைராக்கியமா இருக்கிறார். more very serious. Le Seigneur est très sérieux dans la sainteté. அப்ப நீங்க எல்லாம் இத யோசிங்க. Réfléchissez tous. ரட்சிக்கப்பட்டோம் ஆகவே விளையாடலாம் பாவத்துல ஒரு நாள் நினைக்காதீங்க. Que nous avons tous obtenu le salut, alors on peut jouer avec le péché. சத்தியம் எவ்வளவு முக்கியம் காட்டுறேன் பாருங்க. Regardez à quel point la vérité est importante. Our conscience know that. எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். On connaît notre conscience. என்ன தெரியும்? Qu'est-ce qu'on connaît? தேவன் பரிசுத்தத்துல சீரியஸா இருக்கிறார். Que le Seigneur est vraiment sérieux sur la sainteté. அப்ப எப்படி இன்னைக்கு இப்படி துணிஞ்சு நாம பேச முடியுதோ அதுக்கு தான் இப்ப பாருங்க. Comment est-ce qu'on peut parler autant avec assurance? எப்படி நாம துணிஞ்சு தேவ சமூகத்துல இயேசுநாதர் மாதிரியே போக முடியும்? Comment est-ce qu'on peut aller auprès de Jésus-Christ avec assurance? But what our conscience struggled to believe is that God is also mercifully generous. நல்லா கவனிங்க. இப்ப தேவன் எங்கட மனசாட்சிக்கு தெரியும் தேவன் பரிசுத்தத்துல வைராக்கியமா இருக்கிறாரு. Dans notre conscience, nous savons que le Seigneur est très sérieux sur la sainteté. ஆனா எங்களுக்கு என்ன தெரியாது? Mais ce que nous savons pas, கிறிஸ்துவுக்குள்ள வராட்டி பரவாயில்ல கிறிஸ்துவுக்குள்ள அவர் இவ்வளவு அன்பா எங்களில தயவாய் மன்னிக்கிறாரு நமக்கு விளங்குது இல்ல. Parce que nous ne comprenons pas qu'en Christ il nous aime, il nous pardonne et il nous donne tout son amour. And without confidence that God is both morally serious and mercifully generous.
கவனிங்க, இந்த ரெண்டு தெரியாது, அதான் முக்கியம். ரெண்டாவது Ce qui est important. And without confidence that God is both morally serious and mercifully generous. அப்ப தேவன் பரிசுத்தத்துல பயங்கர வைராக்கியமா இருக்கிறார். அதே வேளையில அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரலாம், அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வரும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் கிருபை உள்ளவராய் தயவு உள்ளவராய் இருக்கிறார்னு நீ விளங்கிக் கொள்ளாவிட்டால், Il faut savoir que d'un côté, le Seigneur est très sérieux sur la sainteté, mais d'un autre côté, en Jésus-Christ, le Seigneur nous donne tout son amour, toute sa grâce et toute sa bonté. Our conscience will never leave us in peace. எங்களுடைய மனசாட்சி இது ரெண்டையும் விசுவாசிக்காது. எங்களுடைய மனசாட்சி ஒரு நாளும் நிம்மதியா வாழப்படாது. Notre conscience alors ne sera pas tranquille si nous ne comprenons pas ces deux choses. ஓகே, தேங்க்ஸ். கவனிங்க. அப்ப இப்ப நான் ஏஎஸ் படிச்சேன். Pourquoi est-ce que j'ai lu ce livre? நான் சொல்றேன் துணிவோட தேவ சமூகத்துக்கு போக முடியும். Parce que je dis que je peux aller à la présence de Dieu avec assurance. அதையே நீ தேவன் ஏதோ பரிசுத்தத்தை குறித்து கவனீனமா இருக்கிறான்னு நினைச்சிடறாரு. Mais ne pense pas que le Seigneur ne prend pas au sérieux la sainteté. ஓகே, இப்ப கவனிங்க. இப்ப தேவன் ரட்சிக்கப்பட முதலும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவன் பரலோகத்திலையும் தேவன் பரிசுத்தத்துக்கு சீரியஸா தான் இருக்க போறாரு. Le Seigneur est très sérieux, que ce soit avant le salut ou après le salut. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Parce qu'il est saint, saint et saint. அவர் பாவத்தை பார்க்க கூடாது, சுத்த கண்ணன். Il ne regarde pas le péché. 24 மணித்தியாலமும் சேராபீங்கள் கேராபீங்கள் அன்புள்ளவர் 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 சொல்லல, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நித்தமும் பாடுது 24 hours. Parce que pendant les 24 heures, les séraphins et les chérubins chantent en l'honneur de Dieu en disant qu'il est saint, saint et saint. ஓகே, அப்ப நான் சொன்னேன் இப்ப என்ன கவனிங்க. Écoutez-moi. அப்ப அவர் பரிசுத்தத்துல மிக வைராக்கியமா இருக்கிறாரு. Il est très sérieux sur la sainteté. ஆனால் அந்த ரட்சிப்பு கொண்டேன்னா கவனிங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாங்க வந்துட்டால், உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டால், அவர் மிகவும் எங்களை தயவுள்ளவராய் அன்புள்ளவராய் எங்களை மடியில வச்சு தாராட்டுறவராய் இருக்கிறார். Mais lorsqu'il arrive dans Jésus-Christ, c'est un Dieu d'amour qui nous aime, qui nous donne toute sa grâce et toute sa bonté. இப்ப கவனிங்க, நான் எப்படி இப்படி துணிஞ்சு தேவ சமூகத்துக்கு போறேன்னு சொல்லி இப்படி துணிஞ்சு பேசுறது? Comment est-ce que je peux parler avec assurance que je peux aller à la présence de Dieu? நான் பரிசுத்தவான். Parce que est-ce que je suis un saint? இயேசுநாத போக மட்டும் நான் பரிசுத்தவான் ஆக முடியாது. Je ne peux pas devenir saint sans எப்படி அந்த துணிவு வருது? j'arrive à Jésus-Christ. Comment est-ce que je peux avoir cette assurance? எப்படி அந்த துணிவு வருது? Comment je peux l'avoir? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியால். Parce que je suis en Jésus-Christ. ஆனால் இப்ப எங்க அநேகருக்கு, Mais beaucoup de gens, நான் சொல்ற கவனிங்க, எங்க அநேகர் துணிவா போறீங்க, ஆனா அது துணிவு இல்ல, அது துணிகரம். plein de personnes, vous allez à la présence de Dieu avec assurance, mais ce n'est pas de l'assurance. இது கிருபை நாளா இருக்கிறனால உன்னை அடிக்காம அங்க விட்டுருக்காரு, விடுபடுறாரு. Le Seigneur te laisse parce qu'il y a sa grâce sur toi. இங்க இருக்கிற எவனும் நீ ரட்சிக்கப்படாமல் தேவ சமூகத்துக்கு போறதானே ஆண்டவருடைய கிருபையால் இன்றைக்கு மட்டும் நீ நிர்மூலமாகாமல் இருக்கிற. Beaucoup de gens, vous allez à la présence de Dieu sans le salut, mais c'est parce que la grâce de Dieu est avec toi. உஸ்ஸா சும்மா அந்த பெட்டியை அது விழுதுன்னு தான் தொட்டான். அந்த Ussa, il a touché le tabernacle qui est tombé. அடிச்சே சாபணும். Le Seigneur l'a frappé. இன்னைக்கு நம்ம அநேகர் அடிச்சே சாபணுவா. Le Seigneur nous frappera énormément. கிருபை காலமா இருக்கிறபடியால் அவர் தயவாய் தள்ளி போடுறார். Mais parce qu'il ne le fait pas, parce qu'on est dans le temps de la grâce. திரும்ப சொல்றேன். Je le répète. நான் ரட்சிப்பை குறித்து இன்னும் பேசுறேன். Je peux encore parler du salut. இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவன மட்டும் தான் கர்த்தர் தன் சொந்த பிள்ளையா நேசிக்கிறார். Le Seigneur pourra aimer uniquement l'enfant qui est réellement obtenu le salut. சபையில இருக்கிற எல்லாரையும் அல்ல. Pas tous les gens qui sont à l'église. இன்னைக்கு அவர் கிருபையா விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். Il nous laisse parce qu'il y a sa grâce. சில பட்டங்கள் காத்துக்கு வேகமா வீசி நம்ம கையில விட்டு போவிடுற மாதிரி தான். Nous sommes en train de pécher, mais le Seigneur nous laisse parce qu'il y a sa grâce sur nous. ஒரு நாள் அந்த பட்டத்தை எடுப்போம். Un jour, le Seigneur nous punira. நான் சொல்றேன் விசுவாசிக்கிறவன் மேலே கர்த்தர் தயவாய் இருக்கிறார். Celui qui a la foi, alors Dieu a la bonté sur nous. ரட்சிக்கப்பட்டவன் மேல் தேவன் கிருபையாய் இருக்கிறார். Il a la grâce sur la personne. தயவாய் இருக்கிறார். Il a la bonté sur cette சொந்த personne. பிள்ளையை போல செப்பனியார் சொல்லப்பட்டிருக்கு 3:17ல அவர் எங்கள் மேலே களி கூறுகிறார். Parce qu'il nous aime, il est heureux en nous. எங்கள் மேலே பாட்டு பாடுகிறார். Il chante en nous. எங்கட அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறார். Il est assis parce que nous avons son amour. எங்கட அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார்னா எங்கட அன்பு மட்டும் அவருக்கு காணும். Il suffit uniquement de notre amour. அப்படித்தான் வேதம் சொல்லுது. C'est
Bible dit. அது யாருக்கு? C'est pour qui? அந்த செப்பனியாவிலேயே மீதியாய் இருக்கிற ஜன ரெமனன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மீதியாய் இருக்கிற அந்த ஜனத்தின் மேலே அவர் களி கூறுகிறார். Le Seigneur est heureux sur le peuple qui est juste. அவர் அன்பாய் இருக்கிறார். Il est amour. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். Il pardonne tous les péchés. யாருக்கு? யாருக்கு? Pour qui? இயேசு கிறிஸ்துவை உண்மையான மெய் தெய்வமாகவும் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பாவ அறிக்கை செய்தவன் மேலே கர்த்தர் களி கூறுகிறார். பாட்டு பாடுகிறார். Il est heureux sur la personne qui a obtenu réellement le salut et qui est pardonné tous ses péchés. அப்ப நடக்கணுங்க. நீ முதல் தெய்வத்தினுடைய பரிசுத்தத்தை நீ உணராவிட்டால், Premièrement, si tu ne comprends pas la sainteté de Dieu, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது வேறொரு இயேசு. alors Jésus que tu as accepté, c'est un autre Jésus. அப்படிப்பட்டவன் மேல் கர்த்தர் பாட்டு பாடல, அன்பா இருக்கல. Sur cette personne, Dieu ne chante pas, il n'est pas amour avec cette personne. ஆனா சபைக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் ரட்சிக்கப்படாட்டியும் தன் சமூகத்துக்கு பரிந்து விட்டு கொடுத்திருக்காரு இப்போதைக்கு. Mais même s'il y a beaucoup de personnes qui n'ont pas obtenu le salut et qui sont à l'église, alors il y a la grâce de Dieu sur vous. ஆனா ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வச்சிருக்கிறார். Mais un jour, il y aura le jugement. தொலைஞ்சிருவோம். Nous sommes tous perdus. அன்றைக்கு நான் திரும்ப சொல்றேன், இன்றைக்கு பார்க்கிற இயேசுவை அன்றைக்கு நீ பார்க்க மாட்டாய். Tu peux pas regarder le Jésus que tu regardes aujourd'hui ce jour-là. நியாயாதிபதியா இருப்பார். Parce qu'il sera juge. ஒரு சொட்டு கூட இறங்க மாட்டார். Il n'aura pas de pitié pour toi. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனை தவிர யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. Il n'y aura pas de pardon à part celui qui a obtenu réellement Jésus-Christ dans sa vie. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு கோபமா இருக்கிற தேவன், Un Dieu qui a autant de colère, இயேசுவை ஏற்றுக்கொண்டன தேவன் தலைகளா மாறிடுறாரு. à partir du moment où tu acceptes Jésus-Christ dans ta vie, alors Dieu change. நான் சொன்னேன், மேலே பாட்டு பாடுறாரு. Il chante sur toi. நீ நம்புவியாது. நீ நம்புவியாது. Est-ce que tu peux croire? என் மேலே அவர் பாட்டு பாடுறாரு. Il chante sur toi. எந்த அன்புல அவர் அமர்ந்திருக்கிறாரு. Il est assis dans ton amour. இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். Parce qu'il a obtenu Jésus-Christ. ஆகவே இவன் அன்பே எனக்கு காணும். Alors son amour, நான் இவனை நேசிக்கிறேன். et je l'aime. பாருங்க, Regardez. 11வது எடுக்காதீங்க, 11வது ரோமன் சொல்லப்பட்டிருக்குது. Dans Romains, il est dit விசுவாசிக்கிற மேல் அவர் தயவாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார். qu'il a la grâce, la bonté et l'amour sur celui qui croit. ஆனால் விசுவாசிக்கிற மேலே அவர் கண்டிப்பாய் இருக்கிறார். Mais sur celui qui ne croit pas, alors il est en colère. கண்டிப்பாய் இருக்கிறார். Il est en colère sur cette personne. நான் சொல்ற வார்த்தை உனக்கு ஆவியும் ஜீவனுமாய் வந்தாலொழிய நீ திரும்ப அடுத்த முறை இப்படியே வந்து இருக்க போற. Si les paroles que je te dis ne sont pas esprit en toi, alors tu reviendras la prochaine fois et tu seras sur la même place. நீ ஜெபம் பண்ணி வரணும். C'est pour ça que tu dois prier. நான் ஜெபம் பண்ணி வரணும். Il faut que tu pries et que tu நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கணும்னாலும் நான் ஜெபம் பண்ணி தான் வரணும். Comme je vais prêcher, il faut que je prie pour que Dieu fasse quelque chose. அநேக நேரங்களிலே நான் படிச்சதை விட பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைகள் அதிகம். Beaucoup de fois, j'ai le Seigneur qui a parlé en moi à travers les paroles. ஆகவே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், Si tu acceptes Jésus-Christ, நானும் நீயும் குறுகி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. nous n'avons pas besoin d'être faibles. லேவியரா சொல்லுது, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நான். Dans Lévitique, il est dit que Dieu va t'élever et te faire marcher. நாம நிமிர்ந்து நடக்கலாம். Tu peux marcher avec தேவனோட தோளுக்கு தோள் கை போட்டு நடக்கலாம். Tu peux marcher avec assurance avec Jésus. ஓவரா கொண்டு போயிடுறாங்க. அவர் இப்பயும் அவர் தெய்வம் தான், அவர் மகிமை உள்ளவர் தான். Certes, c'est un Dieu de gloire. நான் கொஞ்சம் மிகப்படுத்தி பேசுறேன். மிகப்படுத்தி. Je le parle avec toute la grandeur. அது உண்மை. C'est vrai. ஆனா சிலதை மிகப்படுத்தி பேசுறேன். நீங்க விளங்கிக் கொள்ளணும். Il faut que vous le compreniez. ஆனா வேற சொல்றது, தேவன் உண்மையாக உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், உங்கள் மேல் பாட்டு பாடுறார், உங்களுடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறார். Il est dit dans la parole que Dieu vous aime et qu'il est assis sur vous avec toute sa bonté. அப்ப இது எப்ப இது உண்மைன்னு தெரிய வரும்? Quand est-ce qu'on pourra connaître que c'est vrai? எப்ப இதை நீ அனுபவிக்க முடியும்? Quand est-ce que tu pourras l'expérimenter dans ta vie? இந்த அடுத்த காட்டுறேன். இந்த வேதத்தினூடாக C'est à travers la parole நீ கண்டித்து உணர்த்தப்படணும். que tu seras exhorté. நான் 1000 சொல்லலாம். Je peux dire 1000 choses. நீ 1000 புத்தகங்களை வாசிக்கலாம். Tu peux lire 1000 பைபிளை வாசிக்கலாம். Tu peux lire la Bible. ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்தும் போதுதான் நீ அந்த சத்தியத்துக்குள்ள நீ துணிகரம் அல்ல, அந்த மிகப்பெரிய அன்போடு அப்பா பிதாவேன்னு உண்மையாய் ஒரு தகப்பன்கிட்ட கதைக்கிறது போல நீ போக முடியும். C'est quand le Saint-Esprit te fera comprendre la vérité, t'exhortera, à ce moment-là tu comprendras l'amour de Dieu. அப்ப அற்புதம் நடக்கும். Alors il y aura des miracles. நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். Il y aura des réponses à ta prière. ஏன்னா இப்போ நம்ம எங்களை பார்க்கறத விட்டுட்டோம். Pourquoi? Parce que tu as arrêté de te நாங்க regarder. இயேசுக்குள்ள தான் நாங்க தெய்வத்தை பார்க்க Et தொடங்கினோம். parce que nous avons commencé à regarder Dieu en Jésus-Christ. எங்களுடைய விசுவாசம் சும்மா பல மடங்கு Et notre foi
multipliera. இயேசுவின் இரத்தத்தின் மகிமை உண்மையாய் நீ திரும்ப சொல்றேன் தெய்வத்துடைய முதல் பரிசுத்தத்தை நீ காணாவிட்டால் இதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. Si tu ne vois pas la sainteté de Dieu premièrement, alors tu ne verras pas le pouvoir du sang de Jésus-Christ. முதலாவது நீ கண்டித்து உணர்த்தப்படணும் தெய்வத்துடைய பரிசுத்தம் என்ன. Premièrement, tu dois être exhorté sur la sainteté de Dieu. அதுக்கு பிறகு நீ எவ்வளவு பெரிய பாவியை கண்டித்து Et உணர்த்தப்படணும். après, tu dois comprendre à quel point tu es un grand அதுக்கு pécheur. பிறகு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். Après, tu dois accepter Jésus-Christ. இந்த மூன்று நடந்துட்டா Si ces trois choses s'accomplissent, நான் சொல்றேன் உண்மையில கர்த்தருக்கு சிலருக்கு ce que je te dis, c'est que le Seigneur est sur toi. உன்னை தவிர இந்த உலகத்துல அவருக்கு வேற எந்த நாட்டம் கிடையாது. Il veut rien d'autre à part toi. அவருடைய முழு அன்பு உண்மையில ஊற்றுகிறார். Il met tout son amour en toi. அவர் வேற யாரை பற்றி கவலை இல்லை. Il n'a aucune crainte. உன்னை பற்றி தான் கவலை. Il a une crainte envers toi. ஏன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற. Parce que tu as accepté நீ Jésus-Christ. பாவத்தை உணர்ந்திருக்கிற. Tu as compris tes péchés. தெய்வத்துடைய பரிசுத்தத்தை உணர்ந்திருக்கிற. Tu as compris la sainteté de Dieu. வேற வழி இல்ல. Il n'y a aucun chemin. இயேசுவை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு நீ இயேசுக்கு வந்துட்ட. Tu es venu à Jésus-Christ parce qu'il y a வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு நீ உணர்ந்துட்ட. Tu as compris que Jésus-Christ est le chemin, la vie, la vérité. Tu as dit tous tes péchés. எனக்கு இயேசுவை தவிர வேற வழியே இல்லைன்னு நீ சொல்லிட்ட. Tu as dit qu'il n'y a pas de chemin sans Jésus-Christ. அந்த ஒரு செகண்ட்ல நீ மறுபடி பிறக்கற. Et à cet instant, tu te renouvelles. இயேசு இயற்கையாய் தேவனுடைய பிள்ளை. Jésus-Christ est le இயற்கையாய் தேவனுடைய பிள்ளை. le fils de Dieu. நாங்க அந்த நொடியில இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில நாங்க புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொண்டோம். அதாவது அடாப்டட் சைல்டா மாறி. Au moment où nous acceptons Jésus-Christ, à ce moment-là, nous devenons des enfants adoptifs de Dieu. அதுக்கு பிறகு தேவன் உன்னை தவிர வேற யார் மேல கலிகூற விரும்பல. நீதான் கலிகூறன்னு நினைக்கிறாரு. Et après cela, Dieu mettra tout son amour en toi. சபையில தரத்துறை என்ன சொல்லலாம்? Ce que je veux dire, ce qui se passe dans les églises. தெய்வத்தினுடைய அந்த பரிசுத்தத்துடைய மகத்துவத்தை உணரல. Parce qu'ils n'ont pas compris la grandeur de Dieu. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய கிருபையை நம்ம உணரல. Ils n'ont pas compris la grâce en Jésus-Christ. ரெண்டையும் உணர்ந்தவன் ஆகாயத்துல பறப்பான். Celui qui a compris ces deux choses volera au ciel. இப்படி சொல்லவா? Je peux vous le dire comme ça. எங்களுடைய பாவம் Notre péché கடல் போல ஆழமானது. est grand comme les profondeurs de la mer. அவ்வளவு ஆழமானது. உளையான சேற்றுக்குள்ள இருக்கிறோம். Il est tout au fond. அது உண்மை. C'est vrai. ஆனால் தேவனுடைய கிருபை அதை விட 2 மடங்கு பெருசு. Mais la grâce de Dieu est 2 fois plus grande. திரும்ப சொல்றேன், அதை விட அந்த ஆழத்தை விட தேவனுடைய கிருபை இயேசுவுக்குள்ள வந்துட்டால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அந்த கிருபை பெருசு. Je le répète, la grâce de Dieu est 2 fois, 3 fois plus grande que la profondeur du péché. இது ரெண்டையும் நீ உணர மாட்டோம். Jusqu'à ce que tu comprennes ces 2 choses, இந்த வாக்கமா ta vie ne changera pas. இதெல்லாம் நான் சொல்றேன் ரட்சிக்கப்படும். Premièrement, tu dois être அது sauvé. இல்ல இப்ப நான் சொல்றேன் எல்லாம் உனக்கு வெட்டு கதை தான். Si tu n'as pas encore été sauvé, alors tout ce que je dis ne sert à rien. தமிழ்ல சொல்லுவாங்க ஏற்று சொல்றக்காக கறிக்கு உதவா. சரி சொல்ல நீங்க சொல்ல போனா அப்புறம் நாளைக்கு ஜெயிச்சு வர மட்டும் நீங்க யோசிக்க முடியாது. ஓகே அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இது ரெண்டையும் நீங்க உணருங்க. Il faut comprendre ces 2 choses. இப்ப அடுத்த முறை La நான் prochaine fois, வசனத்தினுடைய கணக்கு புத்தகம் படிச்சிருக்கிறேன். à travers la parole, அதை இடக்கட கோட் பண்ணலாம். j'ai lu beaucoup de livres. அது முக்கியம் இல்ல. Ce n'est pas très important. இதுதான் முக்கியம். C'est la parole. நான் சொன்னேன் ஆதிக்குரிய புத்தகம் படிக்கிறதுனால எங்களுக்கு விசுவாசம் வளராது. C'est pas parce que tu lis des livres spirituels que ta foi va augmenter. பைபிள் படிக்கிறதுனால தான் விசுவாசம் வளரும். C'est parce que tu dois lire la இந்த Bible. வசனம் தான் உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர முடியும். C'est la Bible qui pourra te faire changer. அவர் அடுத்த முறையோட முடிக்க தெரியாது. இன்னும் கொஞ்சம் இழுத்து அதை செய்வேன். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இது பிரயோஜனம் இருக்காது. Tout le monde ne pourra pas comprendre cela. ரட்சிக்கப்படாதவனுக்கு நீ வந்து போற எனக்கு தெரியும் மறுபடி வந்து போக வேண்டியதான். Certaines personnes qui viennent sans obtenir le salut viennent continuer. ரட்சிக்கப்பட்டவனுக்கு நான் சொல்றேன் நீ இதே மாதிரி 27 26 வருஷம் என்ன சொல்றது குற்றங்கள் இருந்தால் Mais comme moi qui a été sauvé depuis 26 ans et qui a encore la culpabilité, உன்னை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போறார். le Seigneur te bénira. உனக்கு குற்றம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நீ ஆக்க போறார். Le Seigneur va te changer à ce point que tu ne connaîtras pas la culpabilité. ஓகே இப்போ உங்களுக்கு விளங்குதா நான் ஏன் இந்த ரத்தத்தை குறித்து மட்டும் பேசாம இதுகளை பேசி கொண்டிருக்கிறேன்? Est-ce que vous comprenez pourquoi je vous parle uniquement de cela et pas encore du pouvoir du sang de Jésus-Christ? இந்த சத்தியத்தை நீங்க காம வார்த்தைகளை திருப்பறதுக்கு பல நல்ல வழி இருக்கு. Parce qu'il se peut que vous trompiez dans ces vérités. ரட்சிக்கப்படாதவனும் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள பாப்பேன். Même quelqu'un qui n'a pas été sauvé essaye d'obtenir. சீரியஸா ஜெபத்துக்கு போகாதவனும் நீ இதை ஏற்றுக்கொள்ள பாப்பேன். Tu vas essayer de ne pas être sérieux. ஒரு பாஸ்டர்ங்கிற முறையில நீ பிழையாய்
தவறாய் நீ செய்யறது நான் விட மாட்டேன். Mais je ne laisserai pas te tromper. நான் சொல்றது கரெக்டா தான் சொல்லுவேன். Moi, je vais essayer de le dire correctement. பாவத்தை விட கிருபை பல மடங்கு உயர்வானது. Que la grâce est 1000 fois plus grande que le péché. ஆனா அது எங்க வரும்? இயேசு கிறிஸ்துவுல மட்டும் தான் இருக்குது. Mais tu pourras l'obtenir uniquement en Jésus-Christ. எல்லாம் கை சொல்லி இயேசு கிறிஸ்துவுல மட்டும் தான் அது இருக்குது. C'est uniquement en Jésus-Christ qu'elle y est. ஆகவே நீ தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து உன்னுடைய பாவத்தை உணர்ந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் இது பொருந்தும். Il faut que tu acceptes Jésus-Christ et que tu l'aies dans ta vie et que tu crois en lui. ஓகே, இப்போ நான் ஒரு பாட்டு 4 பாட்டு பாடுறவங்களுக்கு அடி போடப்படுவா. 4 பேரும் தடி எடுக்கணும். எது எடுங்க, இந்த பாட்டு கேட்டால் ஒருவனுக்கு அந்த பாட்டு தெரியாது. இந்த பாட்டு தந்தை பேசுகிற பாட்டு, நீங்கள் தந்தை மனைவியெல்லாம் சொல்லுங்கள். அதாவது C'est une chanson de Father Maxman. முடிக்கிறேன். படைத்தவரே நம்ம ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். Si nous avons reçu le Créateur dans notre vie qui a sacrifié son sang pour nous. திரும்ப சொல்றேன், படைத்தவரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? படைத்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏன்னா நாங்கள் பாதி. Qu'est-ce que ça veut dire? Ça veut dire que nous ne pouvons pas l'accepter dans notre vie parce que nous sommes pécheurs. அந்த வசனத்தை பாருங்க, படைத்தவரை நம்ம ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். Si nous avons obtenu le Créateur dans notre vie par son sang, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. il nous regarde comme un fils qui n'a pas péché. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். Le sang qui appelle Jésus-Christ. அருள் நிறைந்த அந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த சரியா? அடுத்து இந்த பாட்டுல ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழச் செய்தீர். Tu m'as fait connaître la communion avec Dieu. கரைபடாத மகனாக மகளாக அனுதினமும் நீங்க பார்க்கிறீர்கள். Tu me regardes comme une fille qui n'a pas péché. மாம்சமான திரையண்டு கிழித்து புது வழி திறந்தீர். Tu as ouvert un chemin et tu as séparé le rideau. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமுகம் நுழைய செய்தீர். Tu m'as permis d'entrer dans le lieu très très saint. இந்த 4 வசனத்தை நீங்க சரியா 4 அடியை நீங்க 2 பாட்டை தோத்துருக்க. இந்த 4 அடியை நீங்க தியானம் பண்ணி இதுல வந்துட்டா அந்த குற்றோணர்வுங்கிறது அது எங்க பிரதர், அதை தேடி காணணும்னு தான் சொல்றீங்க. Si tu as compris ces paroles, alors tu ne connaîtras plus ce que c'est que la culpabilité. அடுத்த முறை நான் செய்ய மாட்டேன், அடுத்த முறை நான் செய்ய மாட்டேன். அடுத்த இந்த சான்ஸ் வரும்போது அந்த இரத்தத்தினுடைய வல்லம் எப்படி இவ்வளவு துணிவா தேவன், இவ்வளவு பரிசுத்த தெய்வத்துக்கு மத்தியில இப்படி பாவியா இருந்த எங்களை இப்ப ரட்சிக்க பண்ணிட்டார். ஆனாலும் இப்பயும் நாங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இல்லை, ஆனாலும்